திருச்சிற்றம்பலம். குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து குருவணக்கம் யூடியூப் சேனல் வழியாக பல ஆன்மீக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது அருணகிரிநாத பெருமான் இயற்றி அருளிய கந்தர் அலங்காரம் என்ற பகுதியில் இருந்து ஒரு 4 வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். அருணகிரிநாத பெருமானின் பாடல்கள் அத்துணையும் நம்மை மிக 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 பெரிய அருளை தரக்கூடிய பாடல்கள், நம்மை இந்த பிறவியை ஈடேற்றக்கூடிய மந்திர வடிவில் அமைந்த தமிழ் பாடல்கள், தமிழ் மந்திர ஜபம் என்று அருணகிரிநாத பெருமானுடைய பாடல்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. அப்படி அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் எல்லாம் நமக்கு மிக மிக பெரிய பலனை தரக்கூடியது. அந்த வகையில் நாம் இன்று கந்தர் அலங்காரத்தில் இருந்து 4 வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்தை நாம் படிக்கிற பொழுது நம்மை அறியாமலேயே அதில் ஒரு ரசனை உண்டாகி நம்மை உள்ள ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. உணர்ந்தவர்கள் உணர்வார்கள். அப்படி மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி கொண்டது கந்தர் அலங்காரம். அருணகிரிநாத பெருமான் சொல்கிற பொழுது, இந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலை நீங்கள் படித்து பாராயணம் செய்து மனனம் செய்து வழிபாட்டில் அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களை மேல்நிலைக்கு, இந்த பிறவி பெருங்கடலை கடக்கின்ற நிலைக்கு உங்களை சேர்க்கும் என்று இந்த கந்தர் அலங்கார பாடலை பற்றி, பெருமையை பற்றி, மகிமையை பற்றி அருணகிரிநாத பெருமானே நமக்கு வாக்கு மூலமாக அந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலில் வைத்து பாடியிருப்பார். செய்தியை, சிறப்பான செய்தியை வைத்து பாடியிருப்பார். ஆக நாம் இன்று கந்தர் அலங்காரத்தில் அந்த அற்புதமான பலனை தரக்கூடிய, அற்புதமான மகிமையை தரக்கூடிய அந்த கந்தர் அலங்கார பாடலில் உள்ள 4 வரிகளை சிந்திப்போம். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள் உங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காடும் கடைவழிக்கே. எவ்வளவு அற்புதமாக இந்த பாடலை ஒளிநயம் குறிப்பாக அமைத்திருக்கிறார். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி, அதாவது முருகப்பெருமானை, ஒளி மிகுந்த கூர்மையான அழகு மிகுந்த முருகப்பெருமானை வாழ்த்தி, அதாவது போற்றி வணங்கி நொய்யிற் பிளவள வேணும். நீங்க இதுல நல்ல ஒரு நுட்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை முன்னிட்டு கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை அருணகிரிநாத பெருமான் இதில் அமைத்திருக்கிறார். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி, அதாவது அவனை போற்றி பாடி புகழ்ந்து இருந்து நொய்யிற் பிளவள வேணும். அதாவது அரிசி குருணை, அதுக்கு அடுத்தது நொய் சொல்லுவாங்க. அரிசியில சின்னது குருணை, குருணைக்கு அடுத்தது நொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நொய்யில பிளவள வேணும். அதுல பாதியாவது வறிஞருக்கு, அதாவது ஏழைகளுக்கு கொடுப்பா. அதாவது யாரு, நமது திருமூலர் சொல்லுவார், யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று திருமூலர் சொல்லுவார். ஆனா அருணகிரிநாதர் பெருமான், நீ ஒரு கைப்பிடி கூட கொடுக்க வேண்டாப்பா, உன் நொய்யில ஒரு பாதியாவது கொடுப்பா அப்படின்றார். யாரு? அருணகிரிநாத பெருமான். ஆக நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள் உங்கட்கு வெய்யிற்கு, உங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல். இந்த வெயில்ல போகும்போது உங்களுடைய உடம்பு நிழல் இருக்க, அது எதுக்கும் உதவாது. வெயிலுக்கு ஒதுங்க உதவுமா உங்க உடம்பு நிழல்? கொடை பிடிக்குமா? பிடிக்காது. ஆக இந்த உடம்பு நிழல் எப்படி யாருக்கும் உதவாதோ, அது போல உன் கையில உள்ள பொருள் எல்லாம் காணும் கடை வழிக்கு உதவாதுப்பான்னு அருணகிரிநாதர் சொல்றார். அதனால நீ உன் சொத்து முழுசையும் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ண சொல்லல, ஒரு நொய்யில பிளவள வேணும் கொடுப்பா, அது உனக்கு நல்ல வழி காட்டும்னு இந்த பாடல்ல நமக்கு அழகா அருணகிரிநாத பெருமான் சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்களும் இவற்றை பின்பற்றுங்கள். நொய்யிற் பிளவள வேணும், அதாவது சொல்றாரு, அதுதான் அந்த தன்மை. நீ நிறைய கொடுக்க வேண்டாம், கொஞ்சமாவது கொடுப்பா அப்படிங்கிறது மாதிரிதான் ரிக்வெஸ்ட்.
சோ வையிற் கதிர் வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மென்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கேன்னு அழகாக இந்த பாடலில் நமக்கு அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தில் நமக்கு தந்தருளி இருக்கிறார்கள். இதை போலவே காணும் கடை வழிக்கு என்று பட்டினத்தாரும் சொல்வார். காதற்ற ஊசியும் வாராதே காணும் கடை வழிக்கு என்று அவர் ஒரு நுட்பத்தை குறிப்பிட்டிருப்பார் பட்டினத்தடிகள். ஆக அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்றாரு, உங்கள் பொருளும் அந்த கடை வழிக்கு இமன், அதாவது அந்த கடைசியில யார் வந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போறானோ இந்த பூலோகத்துல, அப்பா பூலோகத்துல உன் டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ வரலாம் கமான் அப்படின்னு ஒருத்த வந்து கூட்டிட்டு போக வருவான். அப்ப கொஞ்சோண்டு பொருள் இருக்கு, பேங்க்ல கொஞ்சம் டெபாசிட் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. அதனால நடப்போடப்பா இருக்கும் போதே, கையில பொருள் இருக்கும் போதே தர்மம் செய்ய கற்றுக்கொள், நல்லதை செய், உனக்கு அருள் கிடைக்கும், மேல் லோகத்தில் நல்ல வழி கிடைக்கும், கொஞ்சமாவது அருளை சேர்த்துக்கொள், கொஞ்சமாவது தான தர்மங்கள் செய் அப்படின்னு தான் பெருமக்கள் நமக்காக சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலில் நமக்கு மீண்டும் மீண்டும் பெருமக்கள் வலியுறுத்துவது போல அருணகிரிநாத பெருமானும் அழகாக நுட்பமாக இவற்றில் வலியுறுத்தி இருக்கிறார். வையிற் கதிர் வடி வேலோனை வாழ்த்தி, அதான் அருமையான நுட்பம் ஒண்ணுதுல இருக்குது. நீ எந்த செயலை செஞ்சாலும் இறைவனை முன்னிட்டு கொண்டுதான் செய்ய வேண்டும். இறைவனை முன்னிட்டு கொண்டு செய்யாத, இறைவனை முன்னிட்டு கொண்டு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்தால் அந்த காரியத்தில் பலன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இறைவனை முன்னிட்டு கொண்டுதான் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் இதில் குறிப்பிடுகிறார். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி, இறைவனை முன்னிட்டு கொண்டு இறைவனை போற்றி, நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மென்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு உதவா உடம்பின் வெறுநிழற் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கேன்னு சொல்றார். அதனால நீங்களும் அழகா இந்த பாடலை படித்து ரசித்து அதனுடைய பொருளை ருசித்து இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.